மீடியா மீது தொடர் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. நான் என்னென்ன நெருக்கடிகளை சந்தித்தேன் என்பதெல்லாம் உங்கள் பத்திரிகையாளர் நண்பர்கள் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும். வெளியில் இருக்க மற்ற சேனல்களுக்கு வேலைக்காக போய் கேட்கும்போது சவுக்கு மீடியாவில் வேலை செஞ்சிருக்கேன், அவர்கள் ஒருவருக்கும் வேலை கிடைக்கவில்லை. இந்த நேரத்தில் என்னிடம் பணியாற்றக்கூடிய என்னுடைய ஊழியர்களை இப்படி அச்சுறுத்துவதன் மூலமாக என்னிடம் பணியாற்றுவதற்கு எந்த ஊழியரும் முன்வர மாட்டார். அப்படி எனக்கு ஊழியர்கள், எனக்கு விஷுவல் கேமரா தெரியாது, எனக்கு விஷுவல் எடிட்டிங் பண்ணுறதுக்கு தெரியாது, நான் பேச தான் தெரியும். எனக்கு எதிர்கட்சிகளை அடிப்பது செத்த பாம்பை அடிப்பது, ஊரே அடிக்காத. சவுக்கு ஊடகத்தை முடக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு சென்னை மாநகர காவல் ஆணையாளர் திரு அருண் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். என் மீது பல்வேறு பொய் வழக்குகள் போடப்பட்டன. 2 முறை குண்டர் சட்டத்தில் நான் அடைக்கப்பட்டேன். என் வீட்டில் கழிவு நீரும் மனித மலமும் ஊற்றப்பட்டது. அதன் பிறகு மிகுந்த போராட்டங்களுக்கு இடையே மீண்டும் இந்த சேனலை சவுக்கு மீடியாவை தொடங்கி நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். இத்தகைய ஒரு சூழலில் என்னுடைய சேனலில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கேமராமேன் திரு ஜெயபிரகாஷ் மற்றும் விஷுவல் எடிட்டர் திரு சத்யமூர்த்தி ஆகியோர் நேற்று இரவு 11:30 மணிக்கு அவர்கள் வீட்டுக்கு கே நகர் காவல் நிலையம் மற்றும் V5 திருமங்கலம் காவல் நிலையத்திலிருந்து வந்த காவல்துறையினர் அவர்கள் இருவரையும் அவர்களது 2 இருசக்கர வாகனத்தோடு காவல் நிலையம் அழைத்து V5 திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜெயபிரகாஷ் அழைச்சிட்டு போயிருக்காங்க. கே நகருக்கு திரு சத்யமூர்த்தி அவர்களை அழைத்து செல்கின்றனர். என்ன அஃபென்ஸ் என்று கேட்டபோது 2023 திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டினார் என்று V5 திருமங்கலம் காவல் நிலையத்தில் சொல்கின்றனர். இது போல நான் தொடர்ந்து ஊடகப் பணி செய்து கொண்டிருக்கிறேன் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும். ஒரு சென்னை மாநகரத்தில் ஆணையராக இருக்கக்கூடிய திரு அருண் அவர்கள் பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக செல்வ பிறந்தை அவர்களோடு சேர்ந்து கொண்டு ஒரு ஊடக நிறுவனத்தில் தொழில்நுட்ப பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை இப்படி துன்புறுத்துவது நடு வீட்டில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு நிறுவனத்தில் நீங்கள் எல்லாரும் ஒரு நிறுவனத்தில் ஒரு வீடியோ கேமராமேனாக வேலை செய்கிறீங்க. உங்கள் வீட்டுக்கு ராத்திரி 12 மணிக்கு வந்து நீ 2 வருஷம் முன்னாடி ஹெல்மெட் போனேன்னு பைக்கை தூக்கிட்டு போனால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்படி அஞ்சுவார்கள்? இன்னொன்று, உங்களுக்கு தெரியும் ஹெல்மெட் போடுறதுக்காக தான் போலீஸ் வீட்டுக்கு வராங்கன்ட்டு. பக்கத்து வீட்டில் இருக்கவங்க உங்களை என்ன நினைப்பார்கள்? உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் உங்களை தொடர்ந்து அந்த நிறுவனத்தில் பணியாற்ற அனுமதிப்பார்களா? ஸோ ஒரு காவல்துறை அதிகாரி இப்படி அப்பட்டமான துஷ்பிரயோகத்தை இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் 2019 எஸ்டாப்ளிஷ் பண்ண போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டின்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. காவல்துறையில் உயர் அதிகாரிகள் மீது புகார் தெரிவிக்க வேண்டும் என்றால் உள்துறை செயலாளர் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஏற்படுத்தப்பட்ட கமிட்டி அது. உள்துறை செயலாளர் அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டியோட சேர்மனாக இருப்பார். அதோட மெம்பர்ஸ் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் அண்ட் அடிஷனல் டிஜிபி லா அண்ட் ஆர்டர் இருப்பாங்க. அண்ட் ஹோம் செக்ரட்டரியோட சேர்பர்சன் ஆஃப் போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டின்ற அவரோட கெப்பாசிட்டியில் உள்துறை செயலாளரிடம் நேரடியாக புகார் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இன்று ரொம்ப அழகாக நீங்கள் கேட்டீங்க. 2017 போடப்பட்ட டாஸ்மாக் வழக்குக்கு இப்போது ஏன் அமலாக்கத்துறை விசாரிக்கிறது என்று தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தை அணுகுகிறது, உச்சநீதிமன்றத்தை அணுகுகிறது. ஹெல்மெட் போடாமல் போகிறதுன்றது தவறு என்றாலும் அது ஒரு சாதாரண 1000 ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடிய அந்த தவறுக்கு 10 போலீஸு ஜீப்பில் போய் ஒரு ஜேர்னலிஸ்டோட வீட்டுக்கு போய் பைக்கை சீஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன? இரவு 11 மணிக்கு அவரது வீட்டுக்கு போக வேண்டிய தேவை? நிச்சயமாக நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டின்ற முறையில் இது ஒரு ஸ்டாச்சுட்டரி ஃபங்க்ஷன்ற முறையில் ஹோம் செக்ரட்டரிட்ட நான் இந்த கம்ப்ளைண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணி ஒரு மீடியா மீது தொடர் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. நான் என்னென்ன நெருக்கடிகளை சந்தித்தேன் என்பதெல்லாம் உங்கள் பத்திரிகையாளர் நண்பர்கள் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றாக. இதையெல்லாம் மீறி இந்த ஊடக நிறுவனத்தை தொடர்ந்து நடத்தும் போது என்னிடம் யாரும் பணி செய்ய வரக்கூடாது என்பதற்காக அந்த ஒரு ஜெயபிரகாஷாக இருக்கட்டும், திரு சத்யமூர்த்தி அவர்களாகட்டும், சம்பளத்துக்கு வேலை செய்யறதை தவிர அவங்களுக்கு நான் செய்கிற ஜேர்னலிசத்தில் அவர்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி மார்க்கெட்டில் ஜாப் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த கேமராமேன் என்ற முறையில் இன்னொன்று அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கலை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் 5 மாதங்கள் கைதாகி சிறையில் இருந்தபோது இந்த விஷுவல் எடிட்டர்ஸும் சரி வெளியில் இருக்க மற்ற சேனல்களுக்கு வேலைக்காக போய் கேட்கும்போது சவுக்கு மீடியாவில் வேலை செஞ்சிருக்கேன், அவர்கள் ஒருவருக்கும் நான் 5 மாதங்கள் கழித்து மீண்டும் இந்த சேனலை தொடங்கி அவங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவங்களை வேலையில் வச்சுருந்தேன். அவங்க வீட்டுக்கு ராத்திரி 10-11 மணிக்கு போய் பைக்கை சீஸ் பண்ணால் என்ன கொலகுத்தம் பண்ண 24/3/2025 அன்று எனது வீட்டிலே சாக்கடையையும் மனித மலத்தையும் அள்ளி வீசி அந்த பெண்ணை 2 மாசமா கைது பண்ணாம நேற்று உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கிடைக்கும் வரை இந்த சிபிசிஐடி காவல்துறை வேடிக்கை. ரொம்ப சரியா கேட்டீங்க. சட்டமன்ற தேர்தல் தொடர்ந்து வருவதால் அரசின் மீது கூர்மையான விமர்சனங்களை சவுக்கு மீடியா தொடர்ந்து வைத்துக் கொண்டிருப்பது. இந்த நேரத்தில் என்னிடம் பணியாற்றக்கூடிய என்னுடைய ஊழியர்களை இப்படி அச்சுறுத்துவதன் மூலமாக என்னிடம் பணியாற்றுவதற்கு எந்த ஊழியரும் முன்வரமா? அப்படி எனக்கு ஊழியர்கள், எனக்கு விஷுவல் கேமரா தெரியாது, எனக்கு விஷுவல் எடிட்டிங் பண்ணுறதுக்கு தெரியாது, நான் பேச தான் தெரியும். ஸோ என்கிட்ட வேலை செய்கிறதுக்கு யாரும் வரல, கேமராமேன் வரல, விஷுவல் எடிட்டர் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நீங்கள் எப்படி நீ சேனல் நடத்துவ? ஸோ 2026 தேர்தலுக்கு சவுக்கு மீடியா ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும்.
ஸோ நான் அவங்க சேனலில் வேலை செய்கிற டெக்னீஷியன்ஸை பூரா இது மாதிரி ஹாரஸ் பண்ணி ஒருத்தரையும் வேலைக்கு வர விடாமல் பண்ணி சேனலை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் என்று இந்த அரசுக்கு உதவுவதற்காக திரு அருண் அவர்கள் இதை செய்து. சார், இங்கே நடக்கிறது எல்லாமே நன்றாக தெரியும். நான் வெளிப்படையாகவே இந்த குற்றச்சாட்டை சுமத்துகிறேன். பத்திரிகையாளர் மன்றமே அருண் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. உங்களுக்கு பத்திரிகையாளர் மன்றத்தில் காவல்துறை அதிகாரியை அழைச்சி உணவு விடுதியை திறக்க வைக்க வேண்டிய தேவை என்ன? தமிழகத்தில் மிக மூத்த பத்திரிகையாளர்கள், அற்புதமான பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களை அழைத்து திறக்கப்பட வேண்டிய பத்திரிகையாளர் மன்றத்தை காவல்துறை அதிகாரியை அழைத்து அந்த பத்திரிகையாளர் மன்ற நிர்வாகிகள் திறக்கிறார்கள் என்றால் அருண் கட்டுப்பாட்டில் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் செயல்படுகிறது என்பதை புரிந்து. சார், ஆளுங்கட்சியாக இருந்து அதிகார துஷ்பிரயோகம் செய்யும் ஒரு கட்சியின் மீது, ஒரு அரசின் மீது தான் ஒரு பத்திரிகையாளர் தொடர் குற்றச்சாட்டுகளை வைக்க முடியும், வைக்க வேண்டும். அதுதான் ஊடகவியலாளர்களின் கடமை என்று நான் பார்க்கிறேன். எதிர்க்கட்சிகளை அடிப்பது செத்த பாம்பை அடி. தேங்க்யூ.